பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக் அதுதான் உண்மையான டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப அழகா எடுத்து காட்டினீங்க உங்களோட வகையில. ஸோ அவருக்கு ஒரு பெரிய பெரிய கைகோஷம். ப்ளீஸ் கிவ் a big round of applause to Dr. Krishnan. As a mark of our love for you coming here, ஃபேமிலிக்காக வந்தேன்னு சொன்னீங்க, குழந்தைங்களுக்காக வந்தேன்னு சொன்னீங்க, எங்களோட லவ் திருப்பி உங்களுக்கு காட்டுறதுக்கு மே ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் our very own MLA of Tirupattur, please Nalathambi sir, can I please request you to come on stage? இன்னும் நல்லா கை தட்டலாமே. தேங்க்யூ டாக்டர் கிருஷ்ணன். இந்த ஒரு தருணத்துல இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான இவென்ட் திருப்பத்தூர்ல நடக்கிறத வச்சு அவரோட கான்ஸ்டிடுவன்சி நம்ம எம்எல்ஏ திரு நல்லதம்பி அவர்களை வாழ்த்துரை வழங்க பணியுடன் அழைக்கிறேன் ப்ளீஸ். The people's voice of Tirupattur is an MLA, social reformer, and community builder. As an elected representative, he has been at the forefront of addressing the needs of Tirupattur, ensuring development reaches every section of society. From rural infrastructure to education and healthcare initiatives, he has worked tirelessly to uplift his constituency and improve quality of life. Committed to social welfare, he supports programs that create employment, promote youth engagement, and enable women's empowerment. Admired for his sincerity and dedication, he stands as a role model of service-driven politics, shaping Tirupattur's progress through people-first leadership. Innovate 25 proudly welcomes you, Mr. Nalathambi, MLA. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் நம்முடைய பெருமாள் அறக்கட்டளை என்னுடைய நண்பர் மற்றும் நம்முடைய தூய நெஞ்சை கல்லூரி சார்ந்த ஃபாதர்ஸ் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம், இது போன்ற ஒரு அறிவியல் மாநாடு ஏஐ சம்பந்தமாக இன்னைக்கு வளர்ச்சி அடைந்து வருகின்ற இந்த அறிவியல் சயின்ஸ் தொழில்நுட்பத்தில் அறிவியல் மாநாடு நடத்துவதற்கு பெரும் உதவியாக இருந்த அண்ணாமலை ஃபவுண்டேஷன் மற்றும் தூய நெஞ்சை கல்லூரியில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பெரும் மதிப்பிற்குரிய மயில்சாமி அண்ணாதுரை சார் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவர்களின் சார்பாக. காரணம், சாரோட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். அவரை போய் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு நினைவுகளோடு மாணவர்கள்லாம் இருக்கும்போது அவரையே நம்ம இந்த ஊருக்கு திருப்பத்தூருக்கு அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நானும் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறேன் அப்படின்னும் போது நான் அதை பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மத்திய பல்கலைக்கழகத்தின் விசி சார் அவர்களுக்கும், எங்களுடைய தமிழ்நாடு அரசில் பணிபுரிந்து சிறப்பாக உயர்கல்வியில் பணியாற்றிய நம்முடைய முதன்மை அரசு செயலாளர் கார்மேகன் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வரல, மாணவர்கள் உங்களுடைய ஒருத்தராக தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். காரணம், பல்வேறு திட்டங்கள் நம்முடைய கிராம பகுதிகள் இருக்கின்ற நம்முடைய பின்தங்கிய மாவட்டம், இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றதில் நான் ஒரு 10 வருஷமா இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன்னா மாணவர்களோட வளர்ச்சியில நான் அதிக பங்கு கொண்டிருப்பேன். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷத்துல 10th +2 எழுதுற மாணவர்களுக்கு ஒரு 15,000 பேருக்கு நான் உதவி பண்ணியிருப்பேன், மாணவர்களை ஊக்கப்படுத்தியிருப்பேன்.
லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பயிற்சி வகுப்பு என்னோட முயற்சியில் இலவசமாக மாணவர்களுக்கு 350 பசங்களுக்கு, எஸ்டி மாணவர்கள், மலையில இருக்கிறாங்க, எஸ்டி மக்களுக்கு ஒரு 350 மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்குறேன். எத்தனையோ முறை நம்முடைய சேக்டாட் காலேஜுக்கு மாணவர்களோட ஃபங்க்ஷன்னா எந்த ஃபங்க்ஷனும் நான் தவறாமல் கலந்து கொள்வேன். நம்முடைய தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநில வருவாயில அதிகமாக செலவு பண்ணுறது வந்து ஒன்று மருத்துவத்துக்கு, ஒன்று கல்விக்கு. ஆண்டுக்கு 40,000 கோடி அளவிற்கு இந்த கல்வித்துறைக்கும் மருத்துவத்துக்கும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செலவு செய்கிறாங்க. ஆனால் அவரோட சீரிய சிந்தனைன்னு பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டம் சொல்லி நம்முடைய தூயநெஞ்ச கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு, அரசாங்க கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன், இது போன்ற 4 லட்சம் மாணவர்களுக்கு மேலாக பயன்பெறுகின்ற வகையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்கின்ற காரணத்தினால் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநிலம் மேல்வாங்கி இருக்குது. 9.66% பொருளாதார வளர்ச்சியில் நாம் முன்னேறி இருக்கிறோம். அதே மாதிரி தொழில் துறைன்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி கூட போயிட்டு வெளிநாடு சுற்றுப்பயணெல்லாம் போயிட்டு வந்து பல்வேறு உலகளாவிய நிர்வாகிகள், கம்பெனிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லி அழைத்து பல்வேறு துறைகளில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னேற்றம் அடைய பெரும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பல்வேறு நிலையில் நம்முடைய மாணவர்கள், நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க மாணவர்கள் சிறப்பாக படிக்க வேண்டும். இங்க எப்படி படிச்சுட்டு மாணவர் இன்னைக்கு இந்த திருப்பத்தூர்ல படிச்ச மாணவர் தான் இந்த கல்லூரியில படிச்ச மாணவர் தான் இன்னைக்கு இந்த எக்ஸிபிஷன், இந்த அறிவியல் மாநாடு நடத்துறாரு. நாளைக்கு இதை விட ஒரு முக்கியமான மாநாடு மாணவர்களாகிய நீங்க இந்த ஸ்டேஜில் வந்து நடத்தக்கூடிய மாணவர்களாக திகழ வேண்டும். இந்த சிறப்பு வாய்ந்த நம்முடைய அறிவியல் மாநாட்டிற்கு வருகை தந்த கல்வியாளர்கள், அறிஞர் பெருமக்கள் மற்றும் இந்த இருக்கின்ற பல்வேறு துறை சார்ந்த அனைத்து மாணவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மாணவரின் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.